உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம தேவனுடைய சமூகத்திலே பாடி துதிக்க, அவரை போற்ற, அவரை ஆராதிக்க தேவன் கொடுத்ததான மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு நேர்ந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் பாடி துதித்தோம் ஐயா, போற்றி துதித்தோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமமே என்று சொல்லி உம்மை பாடி துதித்தோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷரால் கூடாதது என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் பாடி துதித்தோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்தினோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து, உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆண்டவரே பாதத்தில் தருகிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு அதிசயம் விளங்கும். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் அதிசயங்களை செய்வேன், நான் உடன்படிக்கையை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தேவன் இந்த காலை வேளை நம்முடைய திருச்சபைக்கு நேராக கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசேக்கு நேராக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். இரண்டாவது, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் அதிசயங்களை செய்வேன். மூன்றாவது, நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்கிறதை பார்க்கிறோம். மோசே சீனாய் மலையிலே தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக பார்க்கிறோம், மோசே தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமத்தை மன்னியும், எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய பாவங்களை மன்னியும். ஏன் இவ்வாறு மோசே சொல்ல என்ன காரணம் வந்தது? எதற்காக மோசே இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனங்களை தியானிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடையதான அந்த வனாந்திர பாதையில் வந்ததான அந்த காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனமாக, பரிசுத்த ஜனமாக, தம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஜனமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். இவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தார்கள்? எகிப்து தேசத்திலே அடிமைகளாக 430 வருடம் அடிமைகளாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் காலம் நிறைவேறின போது இந்த ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறார். அவர்கள் அணி அணியாக அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வனாந்திர பாதையிலே மோசேயின் தலைமையிலே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வனாந்திர பாதையிலே ஆண்டவர் அவர்களை பத்திரமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, இப்படியாக அந்த ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். கசந்த மாறா வந்த பொழுது ஆண்டவர் அந்த கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு செல்வது போல தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்திர பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சீனாய் மலைக்கு, ஜனங்கள் எல்லாம் சீனாய் மலைக்கு அருகிலே வந்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே
நீ சீனாய் மலைக்கு ஏறி வா, ஒருவரும் உன்னோடு வரக்கூடாது. அந்த மலை சுற்றிலும் எந்த மிருக ஜீவன் கூட மேயக்கூடாது. நீ என்னிடத்துல ஏறி வா என்று சொல்லும் பொழுது மோசே சீனாய் மலையிலே கர்த்தரை தரிசிக்கும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக அவன் சீனாய் மலைக்கு கடந்து செல்கிறான். 40 நாள்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது கீழே இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டதான, ஆண்டவரோடு வழி நடந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்கிற காரியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இங்கு பார்க்கிறோம், சீனாய் மலையிலே இருந்து இறங்கி வருவதற்கு தாமதமாகிவிட்டது மோசேக்கு. இப்பொழுது ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்? ஆரோனே, எங்களை வழிநடத்தி கொண்டு வந்ததான மோசேக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. நீர் எழுந்து எங்களை வழிநடத்த ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி, இத்தனை வருடங்களாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல தேற்றி, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல அவர்களை சுமந்து கொண்டு அந்த வனாந்தர பாதையில் வந்தார். வேதம் சொல்கிறது, அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, அவருடைய கால் வீங்கவில்லை என்று சொல்லி அவ்வளவு அற்புதமாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். சீக்கிரத்தில் இந்த நேரத்தில் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போனாங்க. சீக்கிரத்தில் மறந்து போனாங்க. எங்களை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு. ஆரோன் இடத்துல முறையிடுகிறார்கள். எவ்வளோ துக்கமான காரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது, நீ அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? ஆரோனே, எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு, நாங்கள் வழிநடத்தி நாங்கள் போகணும் இந்த வனாந்தர பாதையில். கர்த்தரை மறந்து போனார்கள். எவ்வளோ துக்கமான காரியம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ கீழே பாரு, நீ கீழே சீக்கிரமாக இறங்கிப்போ, இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க. ஆரோன் என்ன பண்ணுறான்? ஒரு கன்றுக்குண்டியை உண்டு பண்ணி அதை ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி, இதோ இந்த தெய்வத்தை வழிபடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பாடி துதித்து அதற்கு முன்பாக தகன பலிகளை இட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ மோசே கீழே இறங்கி வந்து துக்கத்தோடு காணப்படுறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் நான் வழி நடத்தி கொண்டு வந்தேனே, சீக்கிரத்தில் உண்மை மறந்து போனார்களே, சீக்கிரத்தில் உண்மை விட்டு மறந்து போனார்களே, நம்முடைய அன்பை விட்டு தூரம் போய்விட்டார்களே என்று சொல்லி அவன் வேதனையோடு இருக்கிறான். அந்த 32:10 வாசிங்களேன். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். இங்கு மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே, உம்முடைய கோபத்தில் ஆண்டவரே இந்த அருமையான ஜனங்களை அழிச்சு போட்டுறாதீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தீரே, சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினீரே, பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்க செய்தீரே, எத்தனை அற்புதங்கள் இந்த வனாந்திர பாதையில் செய்தீர். இப்பொழுது இந்த ஜனங்களை நீர் கொன்று போடணும்னு சொல்லுகிறீரே. துக்கத்தோடு நிற்கிறான் மோசே தேவ சமூகத்தில் துக்கத்தோடு. ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை விட்டு விலகும் ஆண்டவரே, உம்முடைய கோபத்தை விட்டு விலகும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டோட சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறதான உங்கள் இருதயத்தில் ஒரு சிந்தை இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், நீர் என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவரே நான் உண்மைதான் நம்பியிருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த அற்புதத்தையும் தேவனுடைய வழிநடத்தலை சீக்கிரமாய் மறந்து போனார்கள்.
ஆனால் மோசே என்ன செய்கிறான்? திறப்பின் வாசலில் நிற்கிறான். ஆண்டவரே, அழிச்சு போற்றாதிரும் ஆண்டவரே. எகிப்தியர் சொல்லுவாங்க, அவங்க தெய்வம் அவங்கள வனாந்திரத்தில் கொண்டு போய் அழித்து போட்டதுன்னு சொல்லுவாங்க. வேண்டாம் ஆண்டவரே, அழித்து போற்றாதிரும் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்நிய நுகத்திலேருந்து வந்திருக்கிறோம். விக்கிர ஆராதனை விட்டு வந்திருக்கிறோம். கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இவர் தான் உண்மையான தேவன் என்று வந்திருக்கிறோம். ஆனால் பாதியில் நம்மளுக்கு ஏற்பட்ட சோதனையில், பாதியில் நமக்கு ஏற்பட்டதான கண்ணீரின் சூழ்நிலையில் திரும்பி போகிறோமா அல்லது அவருடைய பாதத்தை பற்றி கொள்கிறோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்னதான் நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். உண்மையே நான் பற்றி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். மோசே திறப்பின் வாசலே கண்ணீரோடு நிற்கிறான். ஆண்டவரே, என் ஜனங்களை அழித்து போட்டு விடாதிரும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நிற்கிறோமா? நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய கிராமத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுவாராக, கர்த்தர் எழுந்தருளுவாராக. ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய வேண்டுதல், ஒரு மனிதனுடைய அர்ப்பணிப்பு, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதல், ஒரு மனிதனுடைய மனமாற்றம் தேவனுடைய கோபாக்கினை திருப்பும். ஹல்லேலூயா. செய்வேன் அழிப்பேன் என்று சொன்ன தேவனுடைய அந்த கரத்திலிருந்து ஜெபமும் அர்ப்பணிப்பும் தாழ்மையும் தேவனை திருப்ப செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே, என்னுடைய பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லி. 32 வாசிக்கலாமா? ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இங்கு பார்க்கிறோம், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், மன்னித்தரலாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு பதிலாக நானே அழிவை ஏற்றுக்கொள்ளுவேனே. என் ஜனங்களுக்கு பதிலாக நானே கண்ணீரோடு இருப்பேன். என் ஜனங்களை விட்டுவிடும். என் ஜனங்கள் ஒழுங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். ஆனால் ஆண்டவரே, அவர்களை அழித்து போட்டுறாதிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களை அழித்து போட்டு விடாதிரும். மோசே கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நிற்கிறான். அதை தான் அந்த 34:9 சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் எங்களோடு எழுந்தருள வேண்டும். ஆண்டவர் அந்த கோபத்தில் சொல்கிறார், மோசே, நான் உன் கூட நான் வரமாட்டேன். இந்த வனாந்திர பாதையில் நான் வரமாட்டேன். நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவன் உன்னை வழிநடத்தி கொண்டு போவான். நான் உன்னோடு வரமாட்டேன், இந்த ஜனங்களோடு நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது மோசே ஜெபிக்கிற, ஆண்டவரே, நீர் எங்களோடு வராதிருந்தால், எங்களுடைய பிரயாணத்தில் நீர் வராதிருந்தால், ஆண்டவரே, நாங்கள் போக மாட்டோம். நீர் வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைக்கு நீர் வேண்டும், இந்த பிரயாணத்தில் நீர் வேண்டும் என்று சொல்லி மோசே கண்ணீரோடு நின்றான். இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை, நீர் இல்லாத ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், காரியம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் என்னோடு வர வேண்டும். நீர் என்னோடு தங்கியிருக்க வேண்டும். என் குடும்பத்தில் தங்கி இருக்கணும். என் பிள்ளைகளோடு தங்கி இருக்கணும். என் பிள்ளைய அழித்து போட்டு விடாதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் மனம் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் உருக்கம் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஒரு கிபியோனியருக்கே ஆண்டவர் நன்மை செய்வார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய மாட்டாரா? நிச்சயமா நன்மை செய்வார். ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போகாதிரும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்முடைய பாதத்தை ஆண்டவரே பற்றி கொள்கிற ஆண்டவரே, குமாரன் கோபம் கொள்ளாமலும், ஓ, நம் பாதியில அழிந்து போகாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாதத்தை முத்தம் செய்வோம். ஆண்டவரே, திறப்பின் வாசலே மோசே நிற்கிறான் தம்முடைய ஜனங்களுக்காக. என் அன்பான தேவ ஜனமே, குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக எப்படியாவது கெட்டு மடியட்டும். நமக்கு என்ன வந்தது? மோசே சொல்லியிருக்கலாம்,
ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். அது எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே, என் ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு ஒரு ஜெபம் நம்ம செய்ய போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னோட திருச்சபை ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்மை நாள் நிறைந்திருக்கணும், நாங்கள் உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மோசே நின்றான், ஒரு ஆபிரகாம் நின்றான், ஒரு எஸ்தர் ராஜாத்தி நின்றாள். ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்காக ஆண்டவர் சொன்னார், நான் சோதோம் கொமோராவை அழிக்க போகிறேன். ஆபிரகாம் சொல்கிறான், பின்னும் அவன் தேவ சமூகத்தில் நிற்கிறான். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 பேர் இருந்தாலும் அழிப்பீரோ? நான் அழிக்க மாட்டேன்ப்பா. 50 நீதிமான் நான் பார்த்தேன், நான் அழிக்க மாட்டேன். 50 40 அப்படியே சொல்லி, ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? இந்த காலை வேளையில் ஒரு மனம் திரும்புதலோடு, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவோம். எஸ்தர் ராஜாத்தி ஜெபிக்கிறா, ஆண்டவரே, நான் செத்தாலும் சாகிறேன். ஆண்டவரே, என் ஜனங்களை என்ன செய்வீர்? காப்பாற்ற வேண்டும். யூத ஜனங்களை அழியாதபடிக்கு காப்பாற்றப்பட வேண்டும். மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே அழுத்து போட்டு விடாதுரும். அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் மோசேயினுடைய அந்த சத்தத்தை கேட்கிறார், மோசேயினுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பேரை நீர் கிறுக்கிப்படும், என் ஜனங்களுக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேன் என்று கண்ணீரோடு ஜெபித்த அந்த மன்றாட்டை தேவன் கேட்டு அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். மோசே, நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு இருந்த அதிசயத்தை செய்வேன், நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒரு திறந்த மனதோடு, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய, ஹல்லேலூயா, ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ண இதோ அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அது விலை உயர்ந்ததாய் காணப்படுகிறது. உடன்படிக்கையில் 6 விதமான காரியம் அடங்கியிருக்கிறது. உடன்படிக்கை என்றால் ஒரு பிணைக்கப்பட்ட ஒப்பந்தம் என்று பார்க்கிறோம். உடன்படிக்கை என்றால் அன்பு நிறைந்தது என்று பார்க்கிறோம், உண்மை உள்ளது என்று பார்க்கிறோம், அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நிறைவேற்றப்படக்கூடியது. 4வது பார்க்கிறோம், நித்தியமானது என்று பார்க்கிறோம், நிலைத்திருக்கக்கூடியது என்று பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையில் ஆசீர்வாதம் உண்டு, அதில் சாபமும் உண்டு என்று பார்க்கிறோம். கடைசியாய் பார்க்கிறோம், உடன்படிக்கையிலே இரத்தத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக எடுத்து அவரோடு பிணைக்கப்படும்படியாக, அவருக்காக வாழும்படியாக, அவரை நாம் தொழுது கொள்ளும்படியாக, அவருக்காய் கனி கொடுக்கும்படியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க. இன்னைக்கு திருமணத்தில் என்ன சொல்லுவோம்? திருமணமாகிற மணமக்கள், மணமகன், மணப்பெண் 2 பேர் வாக்குறுதி வாங்குவாங்க. முடிவு பரியந்தமும் நான் உன்னோட இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு கீழ்ப்படிவேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் தான் கணவன், ஒரு கட்டத்தில் தான் மனைவி, ஒரு கட்டம் வரைக்கும் தான் பிள்ளைங்க. ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை நான் வாழ வைப்பேன், உனக்காகவே நான். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? நித்தியமானது. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? நிலைத்திருக்கக்கூடியது, அவருக்காக கனி கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, அந்த தெய்வத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, கடைசி வரைக்கும் ஆண்டவரே என் கையை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே,
எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும் என்னை விட்டு விலகாதிரும் ஆண்டவரே. யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னை விட்டு விலகாதிரும் ஆண்டவரே. மோசேன் இடத்துல ஆண்டவர் ஓடி வந்து சொல்லார், மோசே மோசே நீ திறப்பின் வாசலில் நிற்கிறே, நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நான் உன் கூட இருப்பேன். உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது யாருக்கு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், எல்லாரும் பார்க்கக்கூடியதான ஒரு அதிசயத்தை செய்வேன். மூன்றாவது பயங்கரமாக இருக்கும். முதலாவது நாம் பார்க்கும்படியான அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வாராக. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்யணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை காணணும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நம்மீது ஹல்லேலூயா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம், தேவனுடைய நன்மையின் கரம், தேவனுடைய இரக்கத்தின் கரம் நம்மீது பொழிந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷனால் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். மனுஷன் சொல்லலாம் இது உன்னால கூடாது, உன்னால கூடாது, உன்னால முடியாது. ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் திருவலம் பற்றுகிறார், உன்னால் எல்லாம் செய்ய முடியும். எப்பொழுது நீ என்னோடு இருக்கும் பொழுது, நான் உன்னிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அற்புதத்தை காண்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய உன்னத பலனை இறக்குவீராக. உம்முடைய உன்னத பலத்தினால நாங்கள் எரிகோவை தடுத்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் உதவி செய்வாராக. கலங்கி வந்திருக்கிறதா என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது, எப்பொழுது நீங்கள் தேவனுடைய பாதத்தை தேடும் பொழுது, அர்ப்பணிக்கப்பட்டதான இருதயத்தோடு காணப்படும் பொழுது ஆண்டவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்வார். உடன்படிக்கை தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உடன்படிக்கை ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். இன்று உங்களோடு என்னோட ஆண்டவர் உடன்படிக்கை செய்ய இதோ ஓடோடி வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாக தேவன் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே இருக்கிறதான அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 10 உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் உடன்படிக்கையை பார்த்தோம். மூன்றாவது அந்த கடைசி அந்த 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கடைசி பாகத்தை பார்க்குறோம். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். போன வாரம் நானும் சென்னைக்கு போயிட்டேன். ஒரு 2 வாரமாக ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நாங்களும் வர முடியல. அப்போது நான் சொன்னேன், நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிடுறேன், நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போய் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நானே சென்னையிலேருந்து வியாழக்கிழமை வந்துட்டேன். வியாழக்கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கெலாம் வந்துட்டேன். வந்து ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது விக்னேஷும் பவித்ராவும் வந்தாப்புல. சரி, அப்போது வராத விக்னேஷ் வந்திருக்கிறாரே, சரி இப்போ நான் தான் நடத்துகிறதுக்கு எல்லா பாயிண்ட்ஸு எல்லா மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன். சரி விக்னேஷ் பார்த்தோன்னே சரிப்பா நீ நடத்துப்பா அப்படின்னு நான் பின்னாடி போய் உட்காந்துருந்தேன். பாடல் பாடி அந்த காரியங்கள் வரும்பொழுது விக்னேஷ் வாயிலிருந்து ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்துவார் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துச்சு. சரி, எனக்கு ஒரு வார்த்தை, மெசேஜுக்கான ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2வது சொன்னார், ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆண்டவரே என்னை மெட்ராஸ்லேருந்து தள்ளிட்டு வந்தது இதுக்கு தான் போல இருக்குது. நம்முடைய சபையில் ஆண்டவர் எவ்வளோ அசைவாடுறார் பாருங்களேன். உங்களை என்னை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருவில் உங்களை என்னை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கி அற்புதம் விளங்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதிசயம் விளங்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவங்க நம்புகிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் யாரை கொண்டுனாலும் பேசுவார்.
அல்லேலூயா. யாரை கொண்டுனாலும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே பார்க்கிறோம், நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். யாருக்கு? ஆண்டவரை விரோதிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை நம்பாதவங்களுக்கு, ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்திற்கு என்று பார்க்க போகிறோம். ஒரு ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் அசிரிய ராஜா லாகிசிலிருந்து தர்த்தானையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடே எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அசீரிய ராஜா யூத ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாய் வருகிறான். அடுத்து 19ஆம் வசனத்தை வாசிங்க. ராப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இங்கே பார்க்கிறோம், அந்த ராஜா அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழுந்து நின்று சொல்கிறான், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? எசேக்கியா ராஜாவே, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நான் இந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். யூத ஜனங்களை நான் அழிக்க வந்திருக்கிறேன். நீ யாரை நம்பி இருக்கிற எசேக்கியா ராஜாவே என்று சொல்லி அவன் கொக்கரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக இந்த அசீரிய ராஜா ரப்சாக்கே எழுந்து வந்து நிற்கிறான், கொக்கரிக்கிறான். நான் உன்னை அழிக்க போகிறேன், உன் தேசத்தை அழிக்க போகிறேன், கூடுமான உன் ஜனங்களை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவன் வந்து நிற்கிறான். எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான் தெரியுமா? 30 கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், அந்த ராப்சாக்கே என்ன பண்ணுகிறான்? நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்க? அந்த எசேக்கியா ராஜா சொல்லுவான், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுவான். அவரை நம்பாதிருங்க, அவனோட வார்த்தையை கேட்காதீங்க. ஏன் ராஜாவுக்கு முன்பாக உங்களை யாராலும் விடுவிக்கவே முடியாது என்று சொல்லி யூத பாஷையில் ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படி அலங்கத்தில் இன்னும் அவன் என்ன சொல்கிறான்? தூஷிக்கிறான், ஆண்டவரை தூஷிக்கிறான். ஜனங்களை இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க என்று சொல்லி ஜனங்கள் விரோதமாக வந்து நிற்கிறான். ரொம்ப வேதனையோடு எசேக்கியா ராஜா காணப்படுகிறான். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்புங்க என்று சொல்லுவான். ஆனால் நம்பாதீங்க, கர்த்தர் தான் என்ன அனுப்பியிருக்காரு உங்களை அழிக்கும்படி. கர்த்தர் இந்த தேசத்தை வந்து தப்ப விட மாட்டார், எங்கள் ராஜா உங்களெல்லாம் அழிச்சு போட்டுருவார். அந்த ஜனங்களுக்கு விரோதமாகவே வந்து நிற்கிறான். அப்போ எசேக்கியா ராஜா அவனுடைய காதுகளில் இந்த வார்த்தையெல்லாம் கேட்குது, நாங்கள் உண்மைதான்ப்பா நம்பி இருக்கிறோம், நாங்கள் உண்மைதான்ப்பா நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு வேறு கண்மலை தெரியாது, எங்களுக்கு வழி வேற தெரியாது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எசேக்கியா ராஜா கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு கடந்து செல்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே இது துக்கத்தை அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை, பெறவோ பலன் இல்லை. நானும் என் ஜனங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நானும் என்னுடைய தேசமும் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். ஜனங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்குறாங்க. ஜனங்கள் எல்லாம் அந்த ராப்சாக்கே கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தூஷிக்கிற காரியங்கள் எல்லாம் ஜனங்க கேட்டு மௌனமாய் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை. மாறாக அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? தேவனுடைய சன்னிதானத்துக்கு ஓடி போகிறான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், செனகர் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். இங்கே எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் அந்த நிருபத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் ஓடி வருகிறான். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் ஐயா, கர்த்தாவே நீர் உமது ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய கண்களை திறந்து பாரும்,
சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின இந்த வார்த்தைகளை கேளும். தேவ ஆலயத்தில் நின்று கொண்டு அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு ஜெபம், அல்லேலூயா, ஒரு மன்றாட்டு, ஒரு விண்ணப்பம் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வரும். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிறான். ஆண்டவரே, நாங்கள் பலனற்று இருக்கிறோம். நாங்கள் யார் இடத்துல போவோம்? எகிப்தில் இடத்துல போவோமோ? படை பலன் உள்ளவரிடத்துல போக முடியுமா? இல்லை ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வந்துடுறோம் ஆண்டவரே. முழுமையாக எங்களை தாழ்த்துகிறோம். முழுமையாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் கூட்டம் கூடியிருக்கிறதான இந்த அசீரிய ராஜாவின் கூட்டத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்மளை சாதாரணமாக ஆட்களை நினைக்கலாம். ஐயோ, இதுங்களா எப்போ பாரு கையை தட்டிட்டு கிடக்கும், எப்போ பாரு ஏசு ஏசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், எப்போ பாரு முட்டி போட்டுட்டு கிடக்கும், அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிகிட்டே இருக்கோம். அல்லேலூயா, அந்த அல்லேலூயா தான் பலன் இருக்குங்க. அல்லேலூயா, அந்த ஸ்தோத்திரத்தில் தான் பலன் இருக்குங்க. அல்லேலூயா. ரப்சாக்கே சொல்கிறா, நீ கர்த்தரை நம்பாதன்னு சொல்கிறா. எசேக்கியா சொல்கிறா, கர்த்தரை நம்புங்கள், அவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் எழுப்பி வரட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது வேலை ஸ்தலத்தில் உங்களோடு இருக்கிறவர் உங்களோடு கூட இருந்து அப்படி தேல் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கட்டுமே. நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் என்னை நிச்சயமாய் விடுவிப்பார். அல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் நான் என் தேவனை விடமாட்டேன், என் தேவனை ஆராதிக்கிறத விடமாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எசேக்கியா ராஜா அவனோட ஜெபத்தை பார்க்குறார், அவனோட கண்ணீரை பார்க்குறார். இந்த காலை வேளையில் ஓடோடி வந்திருக்கிறீங்க தேவ சமூகத்திற்கு. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தருவாரா, எனக்கு ஒரு நன்மை செய்வாரா என்று ஓடோடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், தம்முடைய தீர்க்கதரிசியாக ஏசாயாவை அனுப்பி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களேன். நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், நீ என்று இங்கே சொல்லப்படுவது யாரை குறிக்கிறது? அந்த ரப்சாக்கே என்று சொல்லப்படுகிறதான அந்த சேனாதிபதியை குறிக்கிறது. ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிறார். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் சபைகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியாய் உன்னை திருப்பி கொண்டு போவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா, நீ யாருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற? நீ என் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கல, நீ எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற. அல்லேலூயா. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டு இருக்கிற, வீரியம் பேசிகிட்டு இருக்க. இப்போ உன்னுடைய மூக்கில் உன் கொரட்டை போட்டு நான் இழுக்க போகிறேன். நீ எப்படி அப்படி அப்படி தில்லா வந்து நின்ன பார்த்தியா? நீ எப்படி திரும்பி போகிறன்னு நான் பார்க்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி உங்களை அவமானப்படுத்த, உங்களை வேதனைப்படுத்த எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பு வந்து நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவை எல்லாவற்றையும் அல்லேலூயா நான் முறித்து போட போகிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் அவமானத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ரப்சாக்கே கம்பீரமாக வந்து நிற்கிறான், என்னை யாரால் அசைக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன என்று பின்னாடி பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஆண்டவர் ரப்சாக்கேக்கு பதில் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அவருடைய ஜனத்துக்கு ஒரு பதில் கொடுக்குறார். பாருங்களேன், 29வது வசனத்தை பாருங்கள். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய ஜனத்தை பார்த்து, மா, நீ என்ன செய்ய மாட்ட, நீ நிர்மூலமாக மாட்ட. அல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்ல, நீ நிர்மூலமாக மாட்ட, மாறாக இந்த வருஷத்தில் தப்பி போன பயிரை நீ என்ன செய்வ, சாப்பிடுவ. 2வது தானாய் விளைகிறத, 3வது வருஷம்
விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அசிரிய ராஜா சொல்கிறான், நீங்கள் அவ்வளோதான் மடிஞ்சு போயிடுவீங்கன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மா நீ இந்த தேசத்தில் என்ன செய்வ, என் ஜனமே நீ இந்த தேசத்தில் என்ன செய்வ, முதலாம் வருஷம், 2ஆம் வருஷம், 3ஆம் வருஷம் இதில் இருக்கிறதான நன்மையெல்லாம் நீ என்ன செய்ய போகிற, அனுபவிக்க போகிற. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மீந்திருக்கிற யூத ஜனங்கள் கீழே வேர்பற்றி மேலே எழும்புவார்கள். நீ எழும்ப போறமா மகனே மகளே, நீ எழும்ப போற என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு நேராக தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அழிஞ்சு போக மாட்டோம். நாம் என்ன செய்வோம், கீழே வேர்பற்றி மேலே எழும்புவோம். மரமாக கனி கொடுக்கிறவர்களாக அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற ஆத்துமாக்களை நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற போகிறது. கொக்கரித்த ரப்சாக்கேக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இரவில் ஆண்டவர் ஒரு பெரிய பயங்கரத்தை கட்டளையிட்டார். அந்த வசனத்தை வாசிப்போம். 35வது வசனத்தை வாசியுங்கள். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழுந்து வந்ததான அந்த அசிரிய ராஜானுடைய பாளையத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி 180,000 பேர் மடியும்படியாக தேவன் ஒரு பெரிய பயங்கரமான காரியத்தை தேவன் செய்தார். ஹல்லேலூயா. இது எதனால் உண்டானது? தேவ சமூகத்தினால் உண்டானது. எசேக்கியா தேவ சமூகத்தை தேடினான், தேவனுடைய முகத்தை தேடினான். ஜனங்கள் தேவனை தேடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதம். ஆனால் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்ததான அந்த அழிவுக்கு நேராக அவனை அழிப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார். செத்து மடிஞ்சார்கள். அவன் எப்படி கொக்கரித்து வந்தான், ஆனால் செத்த முகமாய் திரும்பி போகும்படி தேவன் செய்தார். இந்த காலை வேளையிலும் அவமானத்தோடு நிந்தையோடு கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் இந்த காலை வேளை சொல்கிறார், அந்த அவமானத்தை நிந்தையை நான் புரட்டி போடுவேன். ஹல்லேலூயா. நிந்தையை நான் புரட்டி போடுவேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 54:17 வரைக்கும் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை பேர் எழும்பி வரட்டும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக நான் உன்னோடு கூட இருந்து அதிசயத்தை செய்வேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுவேன், நான் அதிசயத்தை செய்வேன். 3வது, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நம்ம 3வது பார்த்தோம், நம்ம மத்தியில் இருக்கிறதான காரியத்தை பார்க்குறோம். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் அதிசயத்தை நீ பார்க்க போகிற. ஹல்லேலூயா. நான் உனக்கு அதிசயம் செய்வேன். அவரை நம்பியிருக்கிற உங்களுக்கு தேவன் அதிசயத்தை செய்ய போகிறார். அவரை நேசிக்கிற கூட்டத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 5-9 வாசிக்கலாமா? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இங்கு பார்க்கிறோம், ஆண்டவரை தேடி திரளான கூட்டம் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில கேட்கும்படியாக ஒரு கூட்டம், ஆண்டவருடைய அற்புதத்தை காணும்படியாக ஒரு கூட்டம், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி 3 விதமான கூட்டம் ஆண்டவரை தேடி வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு வருகிறது, ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க வருகிறது, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி 3 கூட்டம் ஓடி வருகிறது. அங்கே ஆண்டவர் பார்க்கிறார், பிலிப்புனோட சொல்கிறார், பிலிப்புவே இந்த ஜனங்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ பிலிப்பு சொல்கிறான், ஆண்டவரே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஆண்டவர் 5 அப்போ 2 மீன் வச்சிருக்கிறான், ஆண்டவரே
என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அது என்னிடத்துல கொண்டு வா, அது என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர், நேரம் ஆகிவிட்டது, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுக்கிறார். அங்கே ஏறக்குறைய 5000 புருஷர்கள் அதை சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டோட சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆண்டவரை எனக்கு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி வந்திருக்கிறீங்க. உங்களிடத்துல என்ன இருக்குது? போன வாரம் நம்ம பார்த்தோம், அந்த விதவை ஸ்திரீ, அந்த தீர்க்கதரிசியுடைய மகள், அவள் வீட்டில் எதுவுமே இல்லை, வெறும் பாத்திரம் தான் இருந்துச்சு. ஆனால் அயலகத்தெல்லாம் பாத்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சு தேவ சமூகத்தில் நின்னா ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இந்த இடத்துல 5 அப்ப 2 மீனை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷிக்கும்படியான தேவன் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? செய்வார் அல்லவா? ஆண்டவரோடு தேவனோடு தேவ சமூகத்தை பெற்றி கொள்ளும் பொழுது, ஒரு மோசே போல திறப்பின் வாசலில் நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஒரு எசேக்கியா போல தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அற்புதம் விளங்கும், அற்புதத்தை காண்போம், நாம் அனுபவிப்போம். நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க ஹல்லேலூயா இவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவரை வியப்பாய் காணும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நம்ம முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஓ, பூமியிலும் எந்த ஜாதியினிடத்திலும் இல்ல காரியம் அதிசயத்தை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து, ஓ, நான் செய்ய போகிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் அதிசயம் விளங்கும், அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்வேன். உன்னுடைய கண்கள் நான் செய்கிற அதிசயங்களை பார்க்கும். நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எசேக்கியா ராஜா மூலமா ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தரை அவன் சார்ந்து கொண்ட போது பயங்கரமான காரியத்தை செய்ததை நம்ம பார்க்குறோம். தேவனை தேடி வந்த ஜனங்களுக்கு அந்த 5 அப்பம் 2 மீன் அற்பமானதை கொண்டு அதிசயமானவைகளை செய்தார்னு பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனாலும் மோசேயினுடைய பாரமான ஜெபம், என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும், என் ஜனங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நீர் ஆண்டவரே அப்பா என் ஜனங்களை விட்டுறாதிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடு இருப்பேன், என் ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம விட்டு கொடுக்காத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எங்கெல்லாம் நம்ம கலங்கி நின்னுமோ அந்த இடத்திலேயே நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கால வேளையில் அப்பா ஆண்டவர் நீர் சொல்லுகிறீர், நான் ஓ ஹல்லேலூயா உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். என் ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பார்கள். வருகிற நாட்களில் உம்முடைய அதிசயங்களை ஜனங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை கைவிடுகிறவர் அல்ல, எங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல, எங்களை விட்டு கொடுக்காத தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேலை குனிந்த போது என்
என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கரங்களை நல்ல தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரபதரலவோ சந்தனமா. ஆண்டவரே நான் உன்னோடே உடன்படிக்கை செய்வேன். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை இல்லாமல் அதிசயத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் செய்கிற மகிமையான பயங்கரமான கிரியைகளை நாங்கள் பார்க்க முடியாது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகிடக்கூடாது. எங்களை விட்டு கொடுக்காத தேவன் இருக்கிறீர், ஆனால் நாங்கள் உம்மை விட்டு விலகி விடக்கூடாது. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, எங்களை ஆண்டவர் கைவிடாத தேவன் இருக்கிறீர், ஆனால் நாங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்திற்கு வந்து ஓடோடி வந்தார்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது 5 அப்பம் 2 மீனை எடுத்து அற்புதம் செய்யும்போது அவருடைய பாதத்தில் நாள் கணக்காக மணிக்கணக்காக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் இருக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை விட்டு கொடுக்க மாட்டீர், அதிசயங்களை செய்வீர், பயங்கரமான காரியங்களை செய்வீர். கரங்களை நல்லா தட்டி, ஆண்டவரே நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. ஒரு சில நேரம் நாங்கள் குறை இருக்குதப்பா, ஆண்டவரே தவறு பண்ணிடுறோம், ஆனால் உணர்த்தி நடத்துங்க. எங்களை உணர்த்தி உம்மை நோகடிச்சாலும் எங்களை மன்னிச்சு ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்காம அணைச்சி பிடிச்சி எங்கே நாங்கள் தலை குனிஞ்சு நின்னோமோ அங்கேயே தலை நிமிர்ந்து ஹalleluya. எந்த ராப்சாக்கை எங்களை கேவலமாக பேசினானோ அந்த ராப்சாக்கை தலை குனியணுமே தவிர உம்முடைய ஜனங்கள் தலை குனியாம இந்த ஜனத்தை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே, திருச்சபையிலே, குடும்பங்களிலே காண கிருபை செய்யுங்க. செய்தி கொடுத்த ஆண்டவரே அருமையான பாஸ்டர்மாவை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்க. சபையார் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.